ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ராம்ங்கிறவங்க. உங்கள் இந்த வீடியோ 1 மந்த்தில் 27 வியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ உங்கள் வீடியோ ஒழுங்காக எஸ்இஓ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, இதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ என்ன சொல்லியிருந்தேன்னா, யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி சொல்லியிருந்தேன். நீ உங்கள் வீடியோவுக்கு 28 வியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ உங்கள் வீடியோ நீங்கள் முதல்ல ஒழுங்காக எஸ்இஓ பண்ணுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நல்ல கொஸ்டின் தான். ஸோ எனக்கு நான் ஒழுங்காக எஸ்இஓ பண்ணியும் எனக்கு இந்த வியூஸ் கம்மியாக இருக்க காரணம் என்னங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு கரெக்டான டைட்டில் வச்சிடுறேன், கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் டேக் எல்லாமே ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுறேன்னு வைங்களேன். அந்த வீடியோ நான் கொடுத்த மெயின் கீவேர்டுக்கு சர்ச் பண்ணும்போது ஒரு 5வது இடத்துல, ஃபஸ்ட் பேஜில் 5வது இடத்துல அந்த வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு நாள் ஆயிடுச்சு, 24 hours. சரி, ஓகேவா? அதுக்குள்ளே என் வீடியோ 2 பேர் 3 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அன்றைக்கி அந்த ஒரு நாளில் சர்ச் பண்ணவங்க மொத்தம் ஒரு 100 பேர்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேரில் ஒரு 2 பேர் 3 பேர் தான் என் வீடியோவை கிளிக் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே டாப்பில் இருக்க வீடியோவோ இல்லை எனக்கு கீழே இருக்கிற வீடியோ 6, 7, 8 அந்த ரேஞ்சில் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். என்ன ஆகும் அப்படின்னா, 5வது இடத்துல இருக்கிற என் வீடியோவை 10வது இடத்துக்கு போகும். ஸோ ஆடியன்ஸ் என் வீடியோவை எந்த அளவுக்கு பார்க்காங்க, எவ்வளோ நேரம் பார்க்காங்க, அதை பொறுத்து தான் நம்ம எஸ்இஓ கரெக்டாக பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிற வீடியோ 2nd பேஜுக்கு போகும், 2nd பேஜில் இருக்கிற 3rd பேஜ் போகும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு ரீசனால தான், அதாவது ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு காரணத்தால் மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் இப்போ வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் கடந்த 3 வருஷமாக வீடியோ எதுவுமே பெருசாக போடலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஸோ நான் ரெகுலராக வீடியோ போட்டு ஆடியன்ஸ்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக இருந்தேன் அப்படின்னா, நான் வீடியோ போட்ட கொஞ்சம் நேரத்தில், அதாவது 24 மணி நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல வியூஸ் கிடச்சிருக்கும், நல்ல லைக்ஸ் கிடச்சிருக்கும், நல்ல கமெண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் எனக்கு இருக்கும்போது 5வது இடத்துல இப்போ என் வீடியோ இருக்குதுனால அது நல்ல வியூஸோ கமெண்ட்ஸோ லைக்ஸோ கிடைக்கும்போது என்ன ஆகுனா 5வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு போகும். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோவுக்கு ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு பார்க்காங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் நம்ம கரெக்டாக எஸ்இஓ பண்ணாலும் அது மேலே போகிறதும் கீழே போகிறதும் ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஓகேவா? அதை இன்னும் டெப்த்தாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது என்னோடய புது யூடியூப் சேனல். பழைய சேனலில் நான் அப்படியே போட்டேன். நான் எப்படியும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இருக்காது, நான் ஆடியன்ஸு பெருசாக எங்கேஜாக இல்லைங்கிறதுனால இதை நிப்பாட்டிட்டு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கிளிக் த்ரூ ரேட்னு ஒன்று இருக்குது, அவரேஜ் வியூ டியூரேஷன் இருக்கா. இந்த ரெண்டும் தான் மேஜரான ஒரு விஷயம் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில். கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது 100 பேரில் எத்தனை பேர் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணியிருக்காங்க. இப்போ 0.6 இருக்குன்னு வைங்களேன். ஆல்மோஸ்ட் 200 பேர்கிட்ட இந்த வீடியோ யூடியூப் கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஓகேவா? ஆனால் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தவங்க எத்தனை பேர்னா, வெறும் ஒருத்தர். 200 பேர்கிட்ட போனால் தான் ஒருத்தர் என் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா, நான் கரெக்டாக எஸ்இஓ பண்ணி நல்ல டைட்டில் டேக் எல்லாமே போட்டிருந்தாலும் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிற வீடியோ 2nd பேஜுக்கு போகும். அது போக நம்ம வீடியோவை யூடியூப் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண செய்யாது. ஸோ அதனாலேயும் வியூஸ் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிட்டே தான் போகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இருக்கா. ஸோ நம்ம ஒரு 2 நிமிஷம் வீடியோ போடுறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ நேரம் அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோ 2 நிமிஷம் வீடியோ. ஓகேவா? அதில் அவரேஜ் வியூ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து பார்த்ததில் 0.46 இது. ஓகேவா? இந்த 2 ஃபேக்டரும் ரொம்ப முக்கியம். நீங்கள் மேலே உள்ளது எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு தம்ப்நெயில்ஸ், ஒரு அட்ராக்டிவான டைட்டில், இது ரெண்டும் தான் இந்த சிடிஆர் ரேட்டை இது பண்ணிவிடும். அவரேஜ் வியூ டியூரேஷனுங்கிறது நம்ம வீடியோவோட குவாலிட்டி. நம்ம வீடியோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது அடுத்த வீடியோவுக்கு போகாமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு எந்த அளவுக்கு வச்சுருக்கோங்கிறது தான் இந்த அவரேஜ் வியூ டியூரேஷன். இந்த ரெண்டுமே, அதாவது நல்ல தம்ப்நெயில்ஸோ நல்ல டைட்டில், வீடியோவோட குவாலிட்டி, இந்த 3 ஒழுங்காக கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். அது போக இன்னொரு மேஜர் விஷயம் என்னென்னா, நம்ம நேரம்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னோடய ஒரு வீடியோ ஒருத்தர் காப்பி பண்ணி அவங்க சேனலில் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா லேக் சம்திங் போச்சு. ஆனால் எனக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா 100, 200 தவிர்த்துட்டு கிடந்துச்சு. ஸோ ஒன்றும் சொல்ல முடியாது. நான் போட்ட அதே வீடியோ அவங்க போய் எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வியூஸ் நல்லாயிருக்கு. ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே போடல. ஸோ எந்த கணக்கில் இது இருந்துச்சுன்னு தெரில. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா அந்த வீடியோ நான் யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டேன். ஒரு குரூப்பில் போடுறதோ சோஷியல் மீடியாவில் இது பண்ணுறதோ எதுவுமே பண்ண மாட்டேன். அந்த ஒரு ரீசனாலையும் என்னோடய வீடியோ ஆடியன்ஸ்ட்டு அந்த குயிக் டைமில் என்ன ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருப்போதில்லை. அதனால தான். ஸோ நீங்கள் எதுவும் சோஷியல் மீடியாவிலையோ இல்லை குரூப்லேயோ உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி உடனே ஷேர் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் நிறைய லைக்ஸ் இருக்கும், கமெண்ட்டும் கிடைக்கும். ஓகேவா?
இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் எஸ்இஓ கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட் இடத்துல ஆல்மோஸ்ட் அதே இடத்துல ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பு ரொம்ப கூட. ஸோ என்னை மாதிரி நீங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் சும்மா யூடியூப்பில் மட்டும் போட்டுட்டு அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும். அதனால யூடியூப் வந்து என்ன பண்ணுன்னா நல்ல எஸ்இஓ பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்க வீடியோவை செகண்ட் பேஜுக்கு கொண்டு போயிடும். இப்போ இந்த வீடியோவில் ஆர்டிகல் போர்ட்டில் போகிறேன், அதில் ரீச் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். அதில் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 352, வியூஸ் பார்த்தீங்கன்னா 3. இம்ப்ரெஷனுங்கிறது என்னென்னா யூடியூப் வந்து 352 பேர்கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஆனால் கிளிக் பண்ணி பார்த்தவங்க எத்தனை பேர்னா 3 பேர் தான். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இனிமேல் வந்து வியூஸ் கூடுமான்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இப்போ 352 பேரில் ஒரு 100 பேர்கிட்ட பார்த்துருந்தாங்க அப்படின்னா என்னோடய சிடிஆர் ரேட் நல்லாயிருக்கும். அதுபோக அந்த 100 பேர் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தாங்க அப்படின்னா நான் கொடுத்த கீவேர்டுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட் இடத்துல இருக்கும் யூடியூப் சர்ச்சில். ஸோ ஸ்டேபிளாக அதே ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும்போது அந்த வீடியோ ஃபஸ்ட் பேஜில் ஃபஸ்ட் இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ இன்கேஸ் டே பை டே வந்து ஆடியன்ஸ்கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் குறையும் போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற வீடியோ செகண்ட் தேர்டுன்னு மூவ் ஆகி கீழே போயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ராப்பரான எஸ்இஓ பண்ணியிருந்தாலும் வியூஸ் கம்மியாக ஆகுது அப்படின்னா ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ரீசன் தான். அது வந்து ப்ராப்பரான தம்ப்நெயில் இல்லாமல் இருக்கிறது, நம்ம வீடியோட குவாலிட்டி, வீடியோ வந்து 2 நிமிஷம் வீடியோ வந்து 10 செகண்டில் கட் பண்ணிட்டு போனாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன இது ஆடியன்ஸ்லேருந்து எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம எஸ்இஓ கரெக்டாக பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோ ஃபஸ்ட் பேஜில் இருக்கிறதும் வியூஸ் கூடுறதும் இல்லை வியூஸ் குறைஞ்சிக்கிட்டே போகிறதும் ஆடியன்ஸ் கையிலையும் பாதி இருக்குது. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.